என் பேர் ஆதித்யா, சென்னையிலேருந்து வரேன். உங்கள் பாஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு சென்னையில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. சென்னையில இருந்தா யாரா இருக்கும்? 1 மினிட் செக் பண்ணிக்கிறேன். இவன் எப்படி இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தான்? அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நானே கூப்பிடுறேன். சரிங்க சார். பாஸ் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, போய் அங்க வெயிட் பண்ணுங்க. சரி, வா. என்னாச்சு? உங்களை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் ஆபீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க இன்னொருத்தர் ஆபீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாமா. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்துட்டு உடனே மீட் பண்ண முடியுமா பார்வதி? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீ ஃபீல் பண்ணாத. சொல்லிட்டேன் சார். ஓகே. மாமா என்னன்னு கேப்போமா? வெயிட் பண்ணுவோம், இரு.
மாமா ம் வாங்க என்னன்னு கேக்கலாம். கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்களா பார்வதி? மாமா எவ்வளவு நேரம் ஆச்சு மாமா? வாங்க போலாம். ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு பார்வதி. இல்ல மாமா, போய் என்னன்னு கேட்டுட்டு வரலாம். வாங்க. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. வாங்க மாமா. மேடம், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க பாஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படியெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரே கூப்பிடுவாரு. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. 5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? இவரை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல அவர் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், பெங்களூர்ல எங்க பாஸ் தான் பெரிய ஆளு. அவர் தானே எங்க பாஸ் தேடி வந்தாரு. எங்க பாஸ் ஒன்னும் உங்களை தேடி வரலையே. போங்க, போய் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்களா போன் பண்ணி உங்க பாஸ் கிட்ட கேட்க போறீங்களா, இல்ல நானா உள்ள போவா? பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எவ்வளவு நேரம் மாமா பொறுமையா இருக்கிறது? நீங்க யாரு என்னன்னு தெரியாம இந்த பொண்ணு வேற அலட்சியமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல மாமா. இங்க பாருங்க, இது ஆபீஸ், மீன் மார்க்கெட் இல்ல. இப்படி எல்லாம் இங்க சத்தம் போடக்கூடாது. எங்க பாஸ் கூப்பிடுற வரைக்கும் போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண விருப்பம் இல்லனா கிளம்பி போய்கிட்டே இருங்க. பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறாங்கன்னு? இதெல்லாம் கேட்டுட்டு என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இது பாருங்க, இப்ப நீங்க போன் பண்ணி கேட்க போறீங்களா, இல்ல இங்க இருந்தே உங்க பாஸ கட்டி கூப்பிடவா? போன் பண்ணுங்க சீக்கிரமா. சொல்லு. சார், இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க சார். உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு சொல்றாங்க. சரி, இப்ப வர சொல்லு. ஓகே சார். பாஸ் உங்களை உள்ள வர சொல்றாரு, போங்க. உங்க பாஸ் ரூம் எங்க இருக்கு? பின்னாடி. வா பார்வதி. வாங்க, டேக் யுவர் சீட். மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ஆதித்யா. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மகன். இவங்க என்னோட வைஃப் பார்வதி. அதெல்லாம் சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் சொல்றீங்களா? நேரா விஷயத்துக்கே வரேன். பெங்களூர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து பெங்களூர் ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதா என் அம்மா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு ஏன் என்கிட்ட வந்தீங்க? உங்க ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா லாயரை பாருங்க. அதுக்கு நான் என்ன உங்களுக்கு பண்ண முடியும்? எங்களுக்கு சொந்தமான ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே இல்லை. எங்க ட்ரஸ்ட் பேர்ல பெங்களூர்ல நீங்க போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. எங்க வந்து யார் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒன்றும் ஆதாரம் எல்லாம் பேசல. பெங்களூர் ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ரகுநாத் மேத்தான்னு உங்க பேர் இருக்கு.
அப்படியா? என்னோட பேரா டாக்குமெண்ட்ல இருக்கு? ச்சே, 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 ச்சே. அகிலாண்டீஸ்வரின்னு உங்க அம்மா பேரை மட்டும் தான் போட சொன்னேன். ச்சே, முட்டா பசங்க என்னோட பேரையும் சேர்த்து போட்டானுங்க போல இருக்கு. என்ன 2 பேரும் ஷாக் ஆயிட்டீங்க? அது நான் இல்ல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நோ, அப்படிலாம் எனக்கு போய் சொல்லி பழக்கமே இல்லை. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண மோசடி பண்ணது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் அப்படி பண்ணவே இல்லை. உங்க அம்மா அகிலாண்டீஸ்வரிய சிக்கல்ல மாட்டி விடதான் அப்படி பண்ண. இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, புரியல? இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். எதுக்காக அப்படி பண்ண நீ? ஆமா இல்ல, ஏன் அப்படி பண்ண? ஓ, அகிலாண்டீஸ்வரியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்க போற. அதுக்காக தான் அப்படி பண்ண. பாரா, பாக்ஸரா? பாக்ஸராண்டா? மாமா மாமா விடுங்க என் மாமாவை. டேய் கைடு விடுங்க. விடுடா. விடுங்க அவரை. விடுங்க. ஐயோடா. டேய் கைடு. மாமா விடுங்க அவரை. ஏய் ஆதி ஆதி ஆதி, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இது தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா, பெங்களூர். இது என்னோட கோட்டை. மாமா விடுங்க. கையுடுறா. விடுங்க என் மாமாவை. விட சொல்லுங்க. விடுங்க அவரை. தேவையில்லாம என்கிட்ட மோதி உன்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. உன்னோட குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாத்துறது? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற உங்க அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசி. உனக்கு அழிவு காலம் வந்துருச்சு, அதனால தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு எதிரா கெடுதல் செய்யணும்னு நினைச்ச யாருமே இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீ நாசமா தான் போற. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்ன மீறி எங்க அம்மா நிழல கூட இருக்க முடியாதுடா. டேய் கைடுடா. விடுடா. மாமா டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. விட சொல்றா. டேய் டேய் டேய், உன் ஃபைல்டா. இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படா. விடுடா. போடா, போ போ. மாமா அவரை விடுங்க டேய் ப்ளீஸ். கையை எடுங்கடா. டேய் மாமா மாமா டேய் கையை. டேய் ஏய் அவரை விடுங்க மாமா. அவரை டேய் விடுங்க. கையெடு. மாமா விடுடா கையை. மாமா என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன ப்ராப்ளமா இருக்கும்? இவரு ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட பையன் ஆதி சாராச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, என்னவா இருக்கும்? அவரை விடுங்க ப்ளீஸ். டேய் விடுடா. மாமா டேய் கையெடு. மாமா டேய் போடா. மாமா மாமா பார்வதி வா வா போலாம்.
மேதா எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இப்பதான் அந்த அகிலாண்டேஸ்வரி மருமக வந்து நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாபம் கொடுத்துட்டு போறா. ஆ, ஆதியும் பார்வதியும் நோட்டீஸ் பத்தி விசாரிக்க பெங்களூர் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு வந்தது தெரியும். ஆனா அவங்க எப்படி ஒன்னு தேடி வந்தாங்க? போலி அகிலாண்டேஸ்வரி ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க்கிங் பார்ட்னர்னு என் பேர் இருந்திருக்கு. அத கண்டுபிடிச்சு மோப்பம் பிடிச்சி எப்படியோ என் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. என்ன மேதா நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? அப்புறம் என்னதான் ஆச்சு? பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதா என் அம்மா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்க ட்ரஸ்ட் பேர்ல பெங்களூர்ல நீங்க போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண மோசடி பண்ணது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் அப்படி பண்ணவே இல்லை. உங்க அம்மா அகிலாண்டேஸ்வரிய சிக்கல்ல மாட்டி விடதான் அப்படி பண்ண. ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு எதிரா கெடுதல் செய்யணும்னு நினைச்ச யாருமே இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. இத விட சொல்றா. டேய் டேய் டேய், உன் ஃபைல்டா. நீ ரொம்ப வருத்தப்படுவா. போடா போ போ.